இந்த சேனலில் நீங்கள் யூடியூப் பற்றிய அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொள்ளலாம். யூடியூப் சேனலை தொடங்குவது, மெயின்டைன் செய்வது, மேலும் புதிய தகவல்களை, அப்டேட்களை இந்த சேனலின் மூலம் உடனடியாக பெறலாம். ஹாய் சப்ஸ்கிரைபர்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இப்போ டைட்டில் எப்படி சூஸ் பண்ணுறது, நம்ம போடுற வீடியோவுக்கு எந்த மாதிரி டைட்டில் வைக்கலாம், பெஸ்ட்டு டைட்டில் எது, எப்படி வச்சா நல்லாயிருக்கும், அதான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல்லே எடுத்துங்க, க்ரோம் ப்ரௌசரில் யூடியூப்குள்ளே போயிட்டு உங்களோட இமெயில் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு இந்த டீன் இருக்கு இல்லையா உங்கள் இமெயில், அது கிளிக் பண்ணி யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே போய்க்குங்க. யூடியூப் ஸ்டுடியோவில் போயிட்டு இந்த பக்கம் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டு அதெல்லாம் இருக்குது, அது கீழே வீடியோஸ் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இதான் சேனல் வீடியோஸ். இப்போ நான் இது டம்மி இமெயில் தான், இதில் எந்த வீடியோவும் நான் போடலை. இது நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்காக தான் சும்மா க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வீடியோ போட்டிங்கன்னா இதில் லிஸ்ட் பை லிஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதில் போயிட்டு தான் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ண முடியும். இந்த ஆப்ஷனில் போய் தான் வீடியோ அப்லோட் பண்ண முடியும். நான் எப்படி வீடியோ அப்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அப்படி அது தெரிலனா கூட இதில் கூட நீங்கள் பார்த்துங்க, இதுலேயும் வீடியோ எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ உங்கள் சேனல் யூடியூப் சேனல் லாகின் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் வீடியோஸ் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா அப்லோடு வீடியோஸ்னு இருக்கும். இப்போ நம்ம மொபைல்லேருந்தே அப்லோட் பண்ணிக்கலாம். மொபைல்லேருந்து நீங்கள் அப்லோட் பண்ணும்போது யூடியூப் ஆப் இருக்குது, ஏன் அதுலேருந்து அப்லோட் பண்ணக்கூடாதுன்னா அதுலேருந்து கூட நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். பட் அதில் நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டாக உள்ள செட்டிங்ஸ் எடுத்துக்காது, சில சமயம் தான் எடுத்துக்குது. அதே நீங்கள் லேப்டாப்லேயே கம்ப்யூட்டர்லேருந்து அப்லோட் பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டாக என்ன செட்டிங்ஸ் வச்சுருக்கீங்களோ அது அப்ளை ஆகிக்கும் எல்லா வீடியோவுக்கும். மொபைலில் உள்ள ஆப்லேருந்து அப்லோட் பண்ணும்போது அந்த செட்டிங்ஸ் ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதுவே நீங்கள் க்ரோம் ப்ரௌசரில் மொபைல்லையே க்ரோம் ஆப் வச்சு க்ரோம் ப்ரௌசர் மூலயமா நீங்கள் அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா, இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன் அந்த மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா எடுத்துக்கும், அது ஒர்க் ஆகுது எல்லாமே. ஸோ அதனால் நீங்கள் இப்படியே அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோஸ்குள்ளே போய்ட்டு ஒரு வீடியோ நான் இப்போ அப்லோட் கொடுக்குறேன். சும்மா அப்லோட் கொடுத்து இதில் செலக்ட் ஃபைல் அப்படின்றது கொடுக்கணும். இப்படி செலக்ட் ஃபைல் கொடுத்தோன்னா நீங்கள் எப்படி கேமரா வச்சு லைவாக பண்ண போகிறீங்களா, எப்படி பண்ண போகிறீங்கன்னு கேட்குது. ஃபைல்ஸ்ன்னு நான் கொடுத்து என்னோடய ஃபோல்டரில் போய்ட்டு என்ன ஃபைல் இருக்கோ நான் அதை ஓப்பன் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் ஓப்பன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். அந்த ஃபைல் நான் ஓப்பன் பண்ணோன்னே என்னோடய ஃபோல்டர் வந்துடுச்சு. இதில் நான் என்னோடய சேனலுக்கு இன்ட்ரோ எப்படி, எண்டு எப்படி அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோ செட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வீடியோ சும்மா நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணி காமிக்கிறேன். இதை நான் ஃபுல்லாக அப்லோட் பண்ண போகிறது கிடையாது, சாம்பிளுக்கு தான், உங்களுக்கு காமிக்கிறதுக்கு தான். ஸோ இப்போ இந்த எண்டுன்றது கொடுக்குறேன். அது இப்படி தான் அப்லோட் ஆகிட்டுருக்கும். அப்லோட் ஆன பிறகு நம்ம அந்த வீடியோவில் என்ன நேம் வச்சுருக்கோம், வீடியோவை என்ன நேமில் சேவ் பண்ணியிருக்கோமோ அந்த நேம் டிஃபால்ட்டாக எடுத்துக்கும், டைட்டில் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும். இப்போ நான் எண்டுன்னு வச்சுருக்கனால எண்டுன்னு எடுத்துக்குது. பட் ஆனால் நீங்கள் மாற்றிடலாம். இங்கே போயிட்டு அதை டெலீட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன டைட்டில் வேணுமோ அந்த டைட்டில் வச்சுக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு எந்த மாதிரி டைட்டில் எடுக்கிறது அப்படின்றது நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். உங்களோட ப்ரௌசரில் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த கூகுளில் போய்ட்டு நம்ம சர்ச் பண்ணணும். என்ன சர்ச் பண்ணணும் அப்படின்னா, நம்ம என்ன வீடியோ போட போகிறோம் அது சம்மந்தமாக நம்ம சர்ச் பண்ணணும். அப்படி சர்ச் பண்ணும்போது எல்லாருமே சர்ச் பண்ணது ட்ராப் டவுனில் வரும். ஸோ அதை வச்சு நம்ம டைட்டில் கொடுக்கலாம். எதனால் அப்படின்னா, மேக்ஸிமம் சர்ச் பண்ணுறது யார் என்னென்ன சர்ச் பண்ணுறாங்கன்றது கூகுளில் வரும். ஸோ மேக்ஸிமம் என்ன சர்ச் ஆகிட்டுருக்கு, என்ன ட்ரெண்ட் ஆகிட்டுருக்குன்ட்டு அந்த டைட்டில் நமக்கு வச்சா மட்டும்தான் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் கூகுளில் போய்ட்டு இப்போ நம்ம பிரியாணி வீடியோ போட போகிறோம்னு வச்சுக்கலாம். இப்போ ஹவு டு மேக் பிரியாணி அப்படின்னா ஹவு டு குக் பிரியாணி அப்படின்னு கொடுங்க. இப்படி டைப் பண்ணிவிட்டு நீங்கள் அதை செலக்ட் பண்ணிடக்கூடாது. டைப் பண்ணிவிட்டு ட்ராப் டவுனில் என்ன வருதுன்னு பார்க்கணும். இப்போ பாருங்கள், ஹவு டு குக் பிரியாணி தமிழ், அப்புறம் பிரியாணி வித்தவுட் குக்கர், பிரியாணி ரைஸு, எலக்ட்ரிக் குக்கர் இன் இங்கிலீஷு, ஹவு டு குக் பிரியாணி ரைஸ் இன் ரைஸ் குக்கர், இந்த மாதிரிலாம் வருது. ஸோ இதெல்லாம் நிறைய பேர் சர்ச் பண்ணியிருக்காங்க, அதனால தான் இந்த லிஸ்ட்டில் வருது. ஸோ ஃபஸ்ட்டு வர்ற நேமு, ரெண்டாவது வர நேமு இதெல்லாம் ஆல்ரெடி நிறைய யூடியூபர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லா வேர்டுமே இதில் வர எல்லா சென்டென்ஸுமே ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ அது அவங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கனால அதுவே நம்மளும் கொடுக்க வேண்டாம் அப்படின்றது என்னோட ஒரு ஒப்பீனியன். அதுவே கொடுத்தாலும் தப்பே கிடையாது. ஸோ நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா, இப்போ கடைசியில் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுங்க. இப்போ நான் ரைஸ் குக்கர் வச்சு தான் பிரியாணி செய்யணும் அப்படின்னா நான் இப்போ இந்த கீவேர்ட் செலக்ட் பண்ணுறேன். இப்படி இந்த கீவேர்ட் கொடுத்து ரைஸ் குக்கரில் எப்படி பிரியாணி பண்ணுறது
அப்படின்றது ட்ராப் டவுனில் வந்துருச்சு. ஸோ இந்த கீவேர்டு எனக்கு பிடிச்சிருக்கு, ஐ மீன் இந்த டைட்டில் எனக்கு பிடிச்சிருக்கு, இவங்க மேக்ஸிமம் சர்ச் பண்ணி எடுத்திருக்கிற அந்த டைட்டில் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இந்த டைட்டில் வந்து அதோட நான் பிரியாணியும் வந்து ரைஸ் குக்கர் வச்சு தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதை வச்சு நான் இந்த டைட்டில் கொடுக்க போகிறேன். சப்போஸ் நீங்கள் ரைஸ் குக்கரில் வச்சு பண்ணல, வேறு மெத்தட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. இப்போ இந்த டைட்டிலில் சேமாக உங்களுக்கு ஒரு ஐடியா மட்டும் கிடச்சிது, இதை வச்சு நீங்கள் இந்த ரைஸ் குக்கர்ன்றதை மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் எப்படி பிரியாணி பண்ணீங்க, தம் பிரியாணி பண்ணிங்கன்னா அந்த இடத்துல தம் பிரியாணின்ற மாதிரி கொடுத்து பாருங்கள். அப்போ வந்து சர்ச்சில் வந்து நிறைய கீவேர்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த கீவேர்டை பேஸ் பண்ணி நீங்கள் டைட்டில் வைக்கணும். இதுதான் வந்து ஜென்ரல் மெத்தடு. அதாவது இப்படி தான் வைக்கணுன்றது கிடையாது, கண்டிப்பாக இப்படி வச்சா நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய பேர் சர்ச் பண்ணியிருக்காங்க, அந்த கீவேர்டு பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு டைட்டில் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து சர்ச் பண்ணும்போது உடனே கிடைக்கும், ட்ரெண்டிங்கில் போகும் அப்படின்றது ஒரு ஐடியா. பட் இப்படி தான் வைக்கணுன்றது கட்டாயம் கிடையாது, நீங்கள் டைட்டில் எப்படி வேணாலும் வைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்படி தான் டைட்டில் வச்ச உடனே டாப் லிஸ்ட்டுக்கு போயிடுவானாலும் அதுவும் கிடையாது. ஏன்னா எல்லாருமே மேக்ஸிமம் இப்படி தான் வீடியோ க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ போட்டிகள் இருக்கும். அப்போ அதில் யாரோட வீடியோ மேக்ஸிமம் நிறைய பேர் வியூ பண்ணியிருக்காங்க, நிறைய லைக்ஸ் போட்டிருக்காங்க, நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்கன்ட்டு அந்த வீடியோஸ் தான் வந்து டாப் ரேட்டிங்கில் வரும். ஸோ புரிஞ்சுதுங்களா? ஸோ இப்படி டைட்டில் கொடுத்தனாலே நம்ம வீடியோ டாப் ரேட்டிங் வருமா அப்படின்னும் கிடையாது. நான் வந்து எப்படி டைட்டில் வைக்கிறது, வச்சா எப்படி நல்லாயிருக்கும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ இந்த டைட்டில் யூஸ் பண்ணிக்கோங்க. டைட்டில் யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட அந்த யூடியூப்பில் போயிட்டு இந்த டைட்டில் கொடுத்துருங்க. நான் அந்த டைட்டில் காப்பி பண்ணுறேன். ஸோ அந்த டைட்டில் காப்பி பண்ணிட்டாச்சு. இங்கே உங்களோட இதில் பேஸ்ட் பண்ணி இப்படி டைட்டில் வச்சுங்க. மேக்ஸிமம் ஃபஸ்ட் லெட்டர் வந்து ஃபுல் கேபிட்டலில் இருக்கிற மாதிரி பாருங்கள். ஏன்னா எல்லாருடைய சர்ச் பண்ணும்போது எல்லாரோட கீபேர்டுமே ஃபஸ்ட் லெட்டர் டைப் பண்ணும்போது கேபிட்டலில் தான் வரும். ஸோ அதனால் ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டலில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கேபிட்டலில் தான் இருக்கணுமா அப்படின்னா அது கிடையாது, இருந்தால் நல்லாயிருக்கும் தான் நான் சொல்கிறேன். யூடியூப் பொறுத்த வரைக்குமே வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. அதாவது எல்லா விஷயமும் வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஒரு சில விஷயங்கள் நம்ம ஃபேவர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டைட்டில் வைக்கும்போது ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல் வைக்க சொல்கிறீங்களா, அப்படி தான் வைக்கணுமா அப்படின்லாம் கிடையாது. ஸ்மாலில் கூட நீங்கள் போடலாம். பட் கேபிட்டல் ஃபஸ்ட் லெட்டரில் மட்டும் கேபிட்டலில் வச்சா நல்லாயிருக்குன்றது என்னோடய ஐடியா. ஸோ இங்கே டைட்டில் போடணும். இப்போ நம்ம அப்லோட் பண்ண வீடியோ வந்துடுச்சு பாருங்கள். இது ஒரு தம்ப்நெயில் எல்லாமே வந்துடுச்சு. இங்கே நம்ம செட்டிங்ஸ்லாம் மாற்றிட்டு இந்த வரைக்கும் பாருங்கள், நெக்ஸ்ட்டு கொடுத்து நம்ம இந்த வீடியோ அப்லோட் பண்ணலாம். பட் ஆனால் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ண போகிறதில்ல. இந்த விசிபிலிட்டி இதெல்லாம் கொடுத்து நீங்கள் இந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணலாம். எப்படி வீடியோ பப்ளிஷ் பண்ணுறது, அப்லோட் பண்ணுறதுன்னு நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் டைட்டில் மட்டும் எப்படி போடுறதுன்னு தான் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ அதனால் நான் இந்த வீடியோ போட போகிறது கிடையாது. ஸோ இப்படி தான் டைட்டில் வந்து செலக்ட் பண்ணணும். இப்படி செலக்ட் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.